வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தொகுதி வரையறை பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தனது அரசின் தோல்வியை மறைக்கவே தொகுதி வரையறை பிரச்சினையை நாடாளுமன்றத்தில் திமுக எழுப்புவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறை கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் இணை அமைச்சர் திரு பஹ்ரித் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த சட்டபூர்வ நடவடிக்கைகளை காவல்துறையினர் பாரபட்சமின்றி மேற்கொள்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரியான்ஷு ரஜாவத், கிடாம்பி ஸ்ரீகாந்த், சங்கர் சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். தொகுதி வரையறை பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று கூடியதும் தொகுதி வரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணிந்திருந்த உடை குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆட்சேபம் தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு ஏற்ப மக்களவை செயல்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர், அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் சில உறுப்பினர்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டார். விதிகளை மீறி உடையணிந்து கோஷம் எழுப்பும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற அவைத்தலைவர் வலியுறுத்தினார். ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் எழுப்பவே அவைத்தலைவர் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை 3 முறை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தனது அரசின் தோல்வியை மறைக்கவே திமுக தொகுதி வரையறை பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைக்காது என்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்னரே தொகுதி வரையறை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். இதனிடையே இந்த பிரச்சனையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாயமான தொகுதி வரையறையை திமுக வலியுறுத்துவதாக அக்கட்சி உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நலன்களை தொகுதி வரையறை நடவடிக்கைகள் பாதிக்கும் என்பதால் மத்திய அரசு இப்பிரச்சனை குறித்து தெளிவான விளக்கம் அளிப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு பஹ்ரித் சௌத்ரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்றவற்றை சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் எல்லை பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை அப்புறப்படுத்தியது பற்றி பேசிய அமைச்சர், இப்பிரச்சனையில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளை குறை கூறினார். மத்திய அரசு விவசாயிகளை அப்புறப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டை அமைச்சர் மறுத்துள்ளார். முன்னதாக விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் சிட்டுக்குருவிகள் பெருமளவில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். உலக அளவில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. நவீன தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மின்காந்த கதிர்வீச்சு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவைகளாலும் சிட்டுக்குருவிகள் அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம், பாலக்கோடு, அரூர் உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் ஓட்டு வீடுகள், கிணறுகள் உள்ளிட்ட இடங்களில் வாழ்ந்து வருகிறது. சிட்டுக்குருவிகள் என்பது சற்று ஆறுதலாக உள்ளது. நம்முடன் நாள்தோறும் வாழ்ந்து வந்த இந்த சிட்டுக்குருவிகளை காப்பாற்றும் முயற்சியை நாமும் இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினத்தில் தொடங்குவோம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. ராணிப்பேட்டையில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், கீச் கீச் என்று தனது சின்னஞ்சிறு அழகால் எப்பொழுதுமே கூட்டமாக வாழும் சிட்டுக்குருவிகளுக்கு நம் குடும்பத்தோடு தன் குடும்பத்தையும் இணைத்து நம் வீட்டில் ஒருவராக வாழ்ந்த பறவை இனம் என்றால் அது சிட்டுக்குருவிதான். பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உணவு சங்கிலி என பல வழிகளில் சிட்டுக்குருவி பெரும் துணையாக நிற்கின்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வீடுகளில் தோறும் கூடுகளை அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன். கோவையில் தமிழ்நாடு வனத்துறை இயற்கை ஆர்வலர்கள் அமைப்பு சார்பில் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வு இன்று பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் எந்தவிதமான குற்ற செயல்கள் நடைபெற்றாலும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே. பழனிசாமியின் சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கவும் உரிய சட்டபூர்வ நடவடிக்கைகளை காவல்துறையினர் பாரபட்சமின்றி எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திருவிழாக்கள், பெரிய பொழுதுபோக்கு இடங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்திட கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்தவிதமான சம்பவங்கள் நடைபெறாமல் பணியாற்றி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. 2023 181 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசுகையில், மாநிலத்தில் தொடர்ந்து பல கொலை குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் பதிலளிக்க முற்படுகையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து சிறிது நேரம் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு திரும்பினர். பின்னர் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, ஏதாவது முக்கிய பிரச்சினை குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பேசலாம், ஆனால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அரசின் மீது தெரிவிப்பது ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள 375 ஊராட்சிகளை அருகிலுள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளோடு இணைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே. என். நேரு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இப்பகுதிகளில் இணைக்கப்படும் ஊராட்சிகளில் வாழும் மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் வேலை வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று வெளியான மேலும் சில தகவல்கள். பெண்ணாகரம் தொகுதி ஒகேனக்கல், தர்மபுரி, திருப்பத்தூர் சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மின் புதைவட கம்பிகள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்ததும் நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளுக்கு இது விரிவுபடுத்தப்படும் என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர அரசு ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியத்திற்குள் கொண்டுவர அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 208 நகர்ப்புற நல வாழ்வு மையங்களில் கூடுதலாக தேவைப்படும் மருத்துவ பணியாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். டாஸ்மாக் சோதனை விவகாரத்தில் வரும் 25ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடத்தியதற்கு எதிராக டாஸ்மாக் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விளக்கங்களை கோரியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை விரிவான பதில் மனுவை அன்று தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது. அதுவரை டாஸ்மாக் அதிகாரிகள் மீதும் அமலாக்கத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 13 தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை arasu.bus.tn.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கூவத்தூர் கிராமத்தில் விபத்திற்குள்ளான கார் ஒன்றில் அரசால் தடை செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமான 500 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த காரின் உரிமையாளர் தொடர்பான தகவல்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேசிலில் நடைபெறும் ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரியான்ஷு ரஜாவத் பிரான்சின் டொமாவையும், கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீனாவின் லீ ஷி ஃபெங்கையும், சங்கர் சுப்பிரமணியன் டென்மார்க்கின் ஆண்டன்சென்னையும் இன்று எதிர்கொள்கின்றனர். பிற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனுபமா உபாத்யாயாவும், மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் சதீஷ் கருணாகரன் வரியாத் ஆதியா இணையும் இன்று களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொகுதி வரையறை பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன.
தமிழகத்தில் தனது அரசின் தோல்வியை மறைக்கவே தொகுதி வரையறை பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் திமுக எழுப்புவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி குறை கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு பஹ்ரித் சௌத்ரி கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த சட்டபூர்வ நடவடிக்கைகளை காவல்துறையினர் பாரபட்சமின்றி மேற்கொள்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரியான்ஷு ரஜாவத், கிடாம்பி ஸ்ரீகாந்த், சங்கர் சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.